வெல்கம் டு மை சேனல் ஸ்டடி ரெடிமா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது விஷாரத் பூர்வாதுமா சரவணா கைடில். இதில் வந்துமா அந்த நிபந்து இருக்குது இல்லையா, ஹிந்தி நிபந்து சங்கலன் அப்படின்னு கொடுத்துருக்காங்கப்பா. நம்ம ஏற்கனவே நம்மளோடதில் 3 அப்லோட் பண்ணியிருந்தோம். நம்மளுடைய ஒரு ஃபாலோவர் நம்மளை கேட்டிருந்தாங்க 4, 5, 7, 9 கேட்டிருந்தாங்க அண்டு 14 நினைக்கிறேன். ரெட் கலரில் டிக் பண்ணியிருக்கேன். ஆமாம், இந்த 5 கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தாங்கண்ணா. எனக்கு டேட்டா ப்ராப்ளம், அதனால தான் நான் என்னால் அப்லோட் பண்ண முடியல. சாரிம்மா, முதல்ல டிலேக்கு சாரி. சரி, இப்போ நம்ம இதில் பார்க்கலாம். ஹமாரா பிரிய விஷய அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய பிரியமான பாடம், எனக்கு பிடித்தமான பாடம் அப்படின்னு மாதிரி எடுத்துக்கலாம். இந்த விஷய அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் ஒரு பொருளாகவும் எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போ நம்ம ஒரு லெசன், எனக்கு பிடிச்ச ஒரு லெசன், அது என்னது? சாகித்ய அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாகித்யன்னா என்ன? இலக்கியம் அப்படின்னு, இலக்கணம் இலக்கியம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதில் வர்றது தான் இது. ஓகேவா? சரி, இது 285 இருக்குப்பா நம்மளுடைய இதில் சரவணா கைடில். அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இதில் முதல்ல இந்த மாதிரி நீங்கள் குறிப்பு சட்டகம் மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா நம்மளுக்கு அடிஷ்னல் பேப்பர் கொடுப்பாங்க நிறையவே. ஸோ நீங்கள் ஒரு பாக்ஸ், இந்த தலைப்பு எழுதுறீங்க அப்படின்னா இதை எழுதிக்கன்னா, நம்ம எப்படி இந்த கட்டுரையெல்லாம் எழுதுவீங்க அந்த மாதிரி போட்டு இந்த பாயிண்ட்ஸ் 1 by 1 அப்படி ஹைலைட் பண்ணி இந்த மாதிரி ஸ்டாராக போட்டு, இப்போ சாகித்ய பியாரா கியோ ஹே, அடுத்த பாயிண்ட்டு ஸ்டார் போட்டு மனுஷ்ய சௌந்தர்யோ பாசக் பிராணி ஹே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா நீங்கள் கொடுத்துட்டு, அதுக்கப்புறம் 3வது டாபிக் உபசம்ஹார் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட்டாக நம்ம எப்படி கட்டுரை எழுதுமோ அந்த மாதிரி எடுத்து எழுதும்போது கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் பார்க்குறவங்களுக்கு. ஓகேவா? சரி, பிரஸ்தாவனா முன்னுரை மாதிரி கொடுத்துருப்போம்ப்பா. விவிதாமே நவீனதாமே சம்சார் கி சோபா ஹே. அதாவது இந்த சம்சார் கி சோபா அப்படின்னு நம்ம அந்த உலகத்தினுடைய அழகு அப்படிங்கிறது விவிதத்தா, அதாவது விவிதத்தா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பன்முகத்தன்மை, வேற்றுமை, நிறைய டிஃபரன்ஷியேட் இருக்கும். நவீனதா, புதுமை இருக்கும். இந்த புதுமையில் தான் அழகு இருக்குது, இந்த உலகத்தின் அழகு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவாம்மா? பன்முகத்தன்மையிலும் புதுமையிலும் தான் இந்த உலகத்தினுடைய அழகு இருக்கிறது. பிரகிருதி கி பின்னதா கா ரகசிய சமஜ் பானா நாமும்கின் ஹே. ஓகே. அதாவது இந்த பிரகிருத்தின்னா என்ன? நேச்சர். இந்த நேச்சரினுடைய பின்னதா, டிஃப்ரென்ஸினுடைய அந்த ரகசியம், அந்த மர்மத்தை நம்ம சமஜ் பானா புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது நாமும் கின்ஹே அப்படின்னா இயலாத ஒரு காரியம். இந்த இவ்வளோ இயற்கை இருக்குது, இயற்கை நம்மளால் புரிஞ்சுக்க முடியுமா? என்ன நடக்குங்கிறத முன்னாடியே கணிக்க முடியுமா? எதுவுமே முடியாது. किसी को राम प्यारा है तो किसी को कृष्ण, किसी को अंगूर तो किसी को कड़वी निभौरी. என்ன சொல்கிறாங்கம்மா, இப்போ சில பேருக்கு ராமரை பிடிக்கும் அப்படின்னா, சில பேருக்கு கிருஷ்ணரை பிடிக்கும், சில பேருக்கு நல்ல ஒரு இனிப்பான ஒரு திராட்சை பழம் பிடிக்குன்னு வச்சுக்கோங்க. சில பேருக்கு என்ன கசப்பான பழங்கள் பிடிக்கும். ஏன்னா ஒவ்வொருத்தர் டேஸ்ட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். டீக் யஹி பாத் படாயி கே விஷய் கி பிஹே. சரி, இது இந்த விஷயம் படிப்பதிலும் கூட வேறுபடுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேருக்கு இலக்கியம் பிடிக்கும், சில பேருக்கு தூக்கம் வரும் இல்லையா? ஸோ எல்லாரும் இந்த இலக்கண இலக்கியத்துலலாம் இதாக இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான். ஓகே. இப்போ பாருங்கள் அடுத்தது. கணேஷ் கணித் பர் மர்த்தா ஹேத்தோ. அதாவது கணேஷ் கணிதம்னா உயிரே விடுறான்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோ பிரியமான விஷயம் அப்படின்னா, சுரேஷ்கோ இத்திகாஸ்கா சஸ்கா ஹே. சுரேஷுங்கிறவனுக்கு இதிகாசம், அதாவது ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சொல்கிறாங்க, அவனுக்கு ஹிஸ்ட்ரியில் தான் நாட்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோ ஜேஹி பாவை நீக் ஷோ தேஹி ஆதர் தேய். அதாவது நல்லவராக உணர்கிறவரே, யார் நம்ம நல்லவராக நினைக்கிறோமோ அவங்களுக்கு மரியாதைக்கு தகுதியானவங்களாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இது அர்த்தம் வருது. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா, சாகித்ய பியாரா கியோ ஹே. ஏன் சாகித்ய இலக்கியம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பிரியமான விஷயமா ஏன் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆகிர் முஜே சாகித்ய கியோ பியாரா ஹே. ஸோ எனக்கு ஏன் இலக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப நேசிக்கிற விஷயமா இருக்குன்னா, உத்தர் சாஃப் ஹே. இதுக்கு பதில் தெளிவாக இருக்குது. உத்தர்னா பதில்மா, சாஃப்னா தெளிவாக. அப்பனி ருச்சி, அது அவங்க இன்ட்ரெஸ்ட். ருச்சின்னா என்ன? ஆர்வம். அங்கே இங்கே மீனிங் எழுதியிருப்பேன், கொஞ்சம் நல்லா க்ளோஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சாகித்யத்தோ சமாஜ் கி பாவனாவோं का சுந்தர்தம் சித்திர ஹே. இந்த இலக்கியம்ங்கிறது சமாஜ் கி பாவனாவோं का, இந்த சமுதாய அந்த உணர்வுகளினுடைய
சுந்தர்தம் ரொம்ப அழகான சித்திரக ஒரு படமாக இருக்கிறது, இந்த சமூகத்தின் ஒரு படமாக இருக்கிறது தான் இந்த இலக்கியம் அப்படிங்கிறாங்க. அடுத்தது சுந்தர்தாக்கே ஜாதுசே, இந்த அழகினுடைய அந்த மாயாஜாலத்தில் தான், ஜாதுன்னா என்ன, நம்ம இந்த மேஜிக்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி. இது எடுக்காது. பிரபாவித் ஹோக்கர் தாக்கப்பட்டு, அதாவது அந்த அதில் ஈர்க்கப்பட்டு, சாரி சிருஷ்டி இங்கே இருக்கிற எல்லா படைப்புகளுமே விக்ஷித் ஹோக்கர் அப்படியே என்ன பண்ணுது, நல்லா இன்னும் வளர்ச்சி அடைந்து கதிமானக நகர்கிறது, அதாவது மூவ் ஆகிட்டே இருக்குது. இந்த அழகின் ஒரு மயக்கத்தில், அதாவது மந்திரத்தில் தான் எல்லாரும் தாக்கப்பட்டு, அதாவது ஈர்க்கப்பட்டு இந்த முழு படைப்புமே வளர்ச்சி அடைந்து கொண்டு அந்த மூமெண்ட்டை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்குது. சாகித்ய ஆனந்த பிரதான கருத்தாக, இந்த இலக்கியம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனந்த பிரதான கருத்தாக என்ன, நம்மளுக்கு ஹாப்பியை கொடுக்கறது. ஆனந்தமே உன்மாதகாரிணி மனுஷ்ய மனோஹாரிணி அவர் பூமண்டல் கி சோபா வடானே வாலி சக்தி ஹே. இந்த சந்தோஷங்கிறது இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து என்ன மீனிங் போட்டிருக்குன்னா பைத்தியக்காரின்னு போட்டிருக்கு. அதாவது உன்மாதகாரிணி அப்படின்னா, அதாவது ஒரு சந்தோஷங்கிறது நம்மளை ஒரு பித்து பிடிக்க வைக்கிற அளவுக்கும் பண்ணும், மனிதனை வந்து அலங்கரிக்கக்கூடியதாகவும் ஆகும். ஒருத்தருக்கு ஹாப்பி இருந்ததுன்னா நம்ம ரொம்ப ஹாப்பி, நம்மளுடைய அழகே அதிகரிக்கும் இல்லையா, அந்த மாதிரி அவர் பூமண்டல்கி இந்த பூலோகத்தையுமே வந்து அதனுடைய அழகையும் வந்து படானே வாலி சக்தி அதிகரிக்கக்கூடிய சக்தி இந்த சந்தோஷத்துக்கு தான் இருக்குது. இஸ்லியே ஹமே சாகித்ய பியாரா ஹே, அதனால் நமக்கு என்னன்னு சொல்கிறாங்க, இலக்கியம் ரொம்ப விருப்பமான விஷயம், எனக்கு அது சந்தோஷத்தை கொடுக்குது, அதனால் நான் வந்து எப்படி இருக்கிறேன், அழகாகிறேன் அப்படிங்கிற மாதிரி அது கொண்டு போகிறாங்க. ஸோ இதில் இருக்கிற மீனிங் எனக்கு இப்படி தான் தோதுப்பட்டு வருதுமா, நான் அப்படியே தான் சொல்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா. சாகித்ய ஆத்மா கி கலா, இந்த இலக்கியங்கிறது ஆத்ம கலை அப்படிங்கிறத மாதிரி சொல்கிறாங்க. வித்வான் பவபூதி நே சாகித்யக்கோ ஆத்மா கி கலா கஹா ஹை, அதாவது நம்மளுடைய புலவர் பவபூதி அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் வந்து இலக்கியத்தை என்ன சொல்கிறாருன்னா ஆத்மாவின் ஒரு கலை, ஆத்ம கலை அப்படின்னு இதை சொல்கிறாராம். கஹா ஹே சொல்லியிருக்காரு. யஹ் ஆத்ம விருக்ஷகா சுந்தர் ஃபூல் ஹே, இது வந்து ஆத்ம ஒரு விருட்சம், மரம்னு சொல்லுவோம் இல்லையா, ஒரு ஆத்மாங்கிற ஒரு மரமாக இருந்தால் இது ஒரு அழகான ஃபூல் அப்படின்னு என்ன சொல்லுவோம், மலர் போன்றது. சாகித்யமே ஆனந்த் ஹே, இந்த இலக்கியத்தில் நம்மளுக்கு மகிழ்ச்சி இருக்கிறது, ஜீவன் ஹே லைஃப் இருக்குது. அவர் பிரம்மானந்த் ஹே பேரின்பம் இருக்கிறது. பிரம்மானந்தனா என்ன, பேரின்பம் பேரானந்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி. சாகித்ய சுந்தர் ஹே, இந்த இலக்கியம் அப்படிங்கிறது அழகானது, அழகாக இருக்கிறது. அவர் பிகடோங்கா பனாவு ஹே, அதாவது ஒரு மோசமான வடிவம் பெற்றது. அதாவது இங்கே பிகட் அப்படின்னா நம்ம கெட்டு போகிறது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம். இங்கே வந்து அவங்க எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான வடிவம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். வகு பதிகோங்கா உத்தானுகோ, அதாவது இது வழிபோக்கர்களுக்கும் வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அஞ்ஞானுக்கோ தூர் கர்ணேக்கி சக்தி உஸ்மேஹே, இந்த இலக்கியத்தின் மூலமாக அஞ்ஞான் அப்படின்னா நம்மளுடைய அறியாமையை அகற்றக்கூடிய சக்தி இதில் இருக்கிறது. சாகித்யமே சமாஜிக்கு பாவனாவோங்கா சம்வேதனஷீல் சித்திரஹே, இந்த இலக்கியத்தில் சமாஜிக்கு பாவனாவோங்கா அப்படின்னா அந்த சமுதாய உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய, சம்வேதன்ஷீல் அப்படின்னா அந்த ஒரு, இந்த சம்வேதன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அனுபவம், வேதனை, உணர்வு, அறிவு, இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்படி அதை நம்ம காட்டக்கூடிய ஒரு உணர்வு இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த சமுதாயத்தினுடைய உணர்வை காட்டக்கூடிய ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்குது. இது ஒரு படமாக காமிக்கிறதா இந்த சாகித்ய. அடுத்தது மனுஷ சௌந்தர்யோபாசக் பிராணிஹே, அதாவது இந்த மனிதன்கிறது ஒரு அழகை ரொம்ப விரும்பக்கூடிய ஒரு உயிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மனுஷ சௌந்தர்ய கி பூஜா கர்த்தாக, மனிதன் வந்து அழகை தான் என்ன பண்ணுறான், ரொம்ப ஆராதிக்கிறான். சௌந்தர்யமே ஈஸ்வரிய சங்கீத் ஹே, இந்த அழகில் ஒரு தெய்வீக இசை இருக்கிறது. ஜிஸ்கே ஸ்வர்சே வஷீபூத் ஹோக்கர் மனுஷ்ய
ஜூம் உட்டுதாக, அதாவது ஒருத்தருடைய குரலை கேட்டு ஸ்வர் அவங்களுடைய அந்த அழகான ஒரு பாட்டால் ஈர்க்கப்பட்டு வசீகரிக்கப்பட்டு மனிதன் என்ன பண்ணுறான், அப்படியே ஊசலாட வைக்கிறான். அவன் உடம்பு அப்படியே மொல்ல அந்த பாட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட ஆரம்பிக்குது. வகு இஸ்மே அப்பனே கோ பைட்தாக, அப்படியே அதுலேயே ஒன்றி போய் விட்டுறான். வகு பிரம்மானந்துக்கோ மகசூஸ் கர்த்தாக, அந்த பேரின்பத்தை உணர்றான். சாகித்ய ஹமே ஹன்சாத்தாக, இலக்கியம் அப்படிங்கிறது நம்மளை சிரிக்க வைக்குது. நச்சாத்தாக, ஆட வைக்கிறது. ஆனந்த் சாகர் மே டூபோ தேத்தாக, ஆனந்த கடலில் நம்மளை ஆழ்த்தி விடுகிறது. இங்கே வந்து நம்ம முழுக வைக்கிறது, அந்த மாதிரி கூட ஆனந்த பெருங்கடலில் நம்மளை முழுக வைக்குது. கபி, ஆமாம், இது அவ்வப்போது சில சமயங்களில் கபி கபி சுலாதாபி, என்னென்ன பண்ணுற அவ சுலாதாபி கூபு ஹே, நம்மளை நல்லா என்ன பண்ண வச்சிருது, தூங்கவும் வைக்கிது. சொல்லவே நம்மளுக்கு தூக்கம் வரும். இலக்கியங்கள்லாம் யார் இன்ட்ரெஸ்டாக படிக்கிறோம், இது ஹமாரா பத் பதர்ஷக் நேதா ஹே, இது நம்மளுடைய வழிகாட்டி. பத் பதர்ஷக்னா நம்மளுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு தலைவராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், சாகித்ய சேவிகா மகத்துவ, அதாவது இந்த சாகித்ய இலக்கிய சேவை அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறாங்க இல்லையா, அதனுடைய சிறப்பு. இப்போ அதில் பாருங்கள், சாகித்ய சே நிஷந்தேக தன்யவாதுக்கா பாத்திரஹே, அதாவது இந்த இலக்கியத்திலிருந்து நம்மளுக்கு என்ன அப்படின்னா ஒரு நிச்சயமாக இது பார்த்தோம்னா ஒரு நன்றிக்கு உரியது அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷந்தேக, சந்தேகமற்ற முறையில் என்ன சொல்கிறாங்கன்னா இது ஒரு நன்றிக்குரியது இலக்கியம் அப்படிங்கிறது. அடுத்து உஸ்கி சேவா பிரசன்சனீய, இதனுடைய சேவை, அதாவது இதுக்கு சேவை செய்கிறாங்க இல்லையா, அது வந்து பாராட்டத்தக்கவர்களாக தான் இருக்காங்க. இதுக்கு சேவை செய்கிற விஷயம் வந்து ஒரு பாராட்டுக்கு உரியது. வகு சாகித்யக்கே நைசர்கிக் பிரேமானந்துக்கா பாத்திர ஹோத்தா ஹே, அது இந்த இலக்கியத்தினுடைய ஒரு இயல்பான ஒரு பேரின்பத்தின் ஒரு கேரக்டராகவே இருக்குது. ஜிஸ் தேஸ் மே உச்ச ஸ்தர்கே சாகித்ய உபலப்து நஹி ஹே, அதாவது எந்த நாட்டில் ஒரு இலக்கியம் அப்படிங்கிறது ஒரு உயர்ந்த ஒரு நிலையில் இருக்கலையோ, நல்ல சிறந்து விளங்கலையோ, வகு தேஷ் முர்தா சமஜா ஜாதா ஹே, அந்த நாடு இறந்த நாடாக தான், அதாவது இலக்கியத்தில் வளமில்லாத நாடு இறந்த நாடாக தான் கருதப்படுது. சாகித்ய சேவாக்கோ அப்பனா கௌரவ் மான்தா ஹே, இந்த இலக்கிய சேவைசாலிகள்லாம் இருக்காங்க இல்லையா, அந்த இலக்கியத்திற்குன்னு சேவை புரிவாங்க இல்லைங்களா, அவங்க வந்து இந்த சாகித்யத்துக்கு சேவை செய்கிறதையே, இலக்கியத்துக்கு சேவை செய்கிறதே தன்னுடைய கௌரவமாக ஏற்கிறார்கள். அவரு உஸ்கி ரக்ஷா கர்னா அப்னா கர்த்தவியம் மாட்டாக, மேலும் அந்த இலக்கியத்தை நம்ம பாதுகாக்கிறது தன்னுடைய தலையாய கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ அப்படி தான் அவங்களாம் சேவை செய்வாங்க. அடுத்தது பிரசித்த சாகித்ய சேவி, புகழ்பெற்ற இலக்கியவாதிகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்கம்மா. பாரத் மே கயி சாகித்ய சேவி பைதா ஹுயே, இங்கே நிறைய டைப்ஸ் ஆஃப் இந்த இலக்கியவாதிகள், நிறைய இலக்கியவாதிகள் இங்கே பிறந்திருக்கிறார்கள். பாரத் தேஷுக்கோ உன்ஹோனே அப்னி ரச்சனாவோங்கே துவார் ஊஞ்சே உட்டாயா தா, இவங்க தான், இப்படிப்பட்ட இலக்கியவாதிகள் தான் நம்மளுடைய பாரத நாட்டை தன்னுடைய படைப்புகள் மூலமாக உயர்த்தி இருக்கிறார்கள், ஒரு உயர்ந்த நிலைக்கு எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சந்திர தாரார்க் உன்கா நாம் அமர் ரஹேகா, இவருடைய பேர் இந்த சொல்லியிருக்காங்க இல்லையாம்மா, ஆச்சந்திர தாரார்க், அவர் பேர் வந்து என்றைக்கும் அமர் அப்படின்னா என்னது, அழியாமல் இருக்கும் இலக்கியத்தில். மகாகவி காளிதாஸ், துளசிதாஸ், கபீர்தாஸ், திருவள்ளுவர், ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதி, சரோஜினி நாயுடு ஆதி இஸ் மகான் சாகர் மே டூபுகர் கயி மோத்தி நிகால் சுக்கே ஹேன். ஸோ இந்த இலக்கிய பெருங்கடலில் மேலே குறிப்பிடப்பட்ட இந்த புலவர்கள் எல்லாம் இந்த பெருங்கடலில் மூழ்கி பல முத்துக்களை எடுக்க முடிந்தவர்கள். ஓகேவா, இவங்களால தான் பல இலக்கிய படைப்புகள்லாம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குது. அடுத்தது சாகித்ய கியோ சப்சே சிரேஷ்ட, ஏன் இலக்கியங்கிறது எல்லாத்தையும் விட சிறப்பு அப்படின்னு கேட்குறாங்க. விஞ்ஞான், ராஜநீதி, अर्थशास्त्र, इतिहास आदि शास्त्रों से साहित्य ऊपर, क्योंकि उसका उद्देश्य मानव जीवन की निस्वार्थ सेवा करना. ஆமாம், இப்போ நீங்கள் விஞ்ஞானம் அரசியல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மக்களுடைய முன்னேற்றம், நம்ம அது மூலமாக ஏதாவது யூசேஜ் நம்மளுக்கு இருக்கும். ஆனால் இலக்கியத்தில் நம்மளுடைய பண்பாடு,
இப்போ நம்ம அந்த பாடல்கள் அந்த இலக்கிய நூல்கள்லாம் படிக்கும்போது அதில் நம்மளுக்கு மெசேஜ் சொல்லியிருப்பாங்க, ஒரு வழிமுறையாக கொண்டு போகிறதும் இப்படியெல்லாம் இருந்தாங்கங்கிற மாதிரியும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க, இப்போ விஞ்ஞானம் அறிவியலாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அர்த்த சாஸ்திரம்னா இங்கே வந்து பொருளாதாரம், இத்திஹாசனா ஹிஸ்டரி, ஆதி சாஸ்திரம் இந்த மாதிரியான சாஸ்திரங்கள் மூலமாக நம்ம சாகித்ய ஊப்பர் கியோங்கி அந்த இலக்கியங்கிறது அதிகம், இதெல்லாம் விட அது பெஸ்ட்டு. ஏன்னா உஸ்கா உத்தேஷ இதனுடைய நோக்கம் மாணவ ஜீவனுக்கு நம்ம மனித குலத்திற்கு ஒரு தன்னலமற்ற சேவை செய்கிறது இலக்கியங்கிறது. உஸ்கா உத்தேசிய ஆனந்த் ஹே இதனுடைய நோக்கம், இதனுடைய எய்ம் வந்து ஒரு இன்பமானது. வகு ஆனந்த் சபி பிரயோஜனோ சே ஊப்பர் ஹே இஸ்லியே சுந்தர்தம் இந்த ஆனந்தம் எல்லா நோக்கங்களையும் விட, பிரயோஜனோ சே அப்படின்னா நோக்கங்களையும் விட மிக உயர்ந்தது, ஆகையால் இது அழகானது. சாகித்யக்கு மேரா சர்வஸ்வஹே இலக்கியம் தான் என்னுடைய எல்லாத்தையும் விட, எனக்கு மேரா சர்வஸ்வஹே எல்லாமாவும் இருக்கிறது எனக்கு எது தான், இலக்கியம். அனைத்துமா இருக்கிறது எனக்கு இலக்கியம் தான். வகு சர்வ மங்கள்காரி ஹே இது ரொம்ப ஐஸ்வர்யமானது, சர்வ மங்களமானது அப்படின்னு சொல்லிட்டு இதில் உபசம்ஹார் கொடுத்துருக்காங்க, அதாவது ஒரு கன்க்ளூஷன், அதாவது முடிவுரை மாதிரி. சாகித்ய சமாஜிகா தர்ப்பன் ஹே அதாவது இந்த சாகித்யம்ங்கிறது இந்த சமூகத்திற்கு ஒரு கண்ணாடி போல் இருக்குது. இஸ்மே ஹம் அப்னே சமாஜ்கே உத்தான அடுத்தது பத்தன் கே திருஷ்ய தேக்தே ஹே நம்ம இந்த கண்ணாடியில், அதாவது இந்த கண்ணாடி போன்ற இந்த இலக்கியத்தில் நம்மளுடைய சமுதாயத்தினுடைய எழுச்சி வீழ்ச்சி இதை எல்லாத்தையுமே நம்ம காண முடியும். திருஷ்யனா என்ன, அந்த காட்சியை காண முடியும். சாகித்யக்கார் ஈஸ்வர் கா வர்தான் பாக்கர் பைதா ஹோத்தே ஹே இந்த இலக்கியவாதிகள்லாம் கடவுளினுடைய வரத்தை பெற்று தான் இவங்கெல்லாம் பிறந்திருக்காங்க. நம்மளாலாம் எழுத முடியுமா நூல்களை? முதல்ல அதை மொழிபெயர்த்து நம்மளால் சொல்ல முடியுமா? இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறதுக்கே நம்ம 3 நாள் முக்கிட்டுருக்குறோம். அப்போ இதெல்லாம் படைச்சவங்க எவ்வளோ பெரிய அறிவாளிகளாக இருக்கணும். இஸ்லியே உன்கே காமோமே குத் ஈஸ்வர் வாஸ் கர்த்தே ஹே ஆகையால் அவர்களுடைய அந்த அவங்களுடைய ஒர்க்கு காமோமேன்னு அவங்களுடைய படைப்புகளில் டைரெக்டாக அந்த கடவுளே வாசம் செய்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அவ்வளோ ஒரு பெஸ்ட்டாக இருந்தால் தான் இலக்கிய படைப்புகள்லாம் பண்ண முடியும். நம்மள மாதிரி ஆளுகள், எங்களை மாதிரி ஆளுகள்லாம் பண்ண முடியாது. சாகித்யிக் ஹி के बल पर आज भारत विश्व गुरु बन सका है இந்த இலக்கியத்தை தான் அதனுடைய பலத்தினால் தான் இன்று பாரதம் உலகத்தின் தலைச்சிறந்த ஒரு நாடாக ஆக முடிந்திருக்கிறது. இன்றைக்கும் நம்ம திருக்குறள் உலக புகழ்பெற்ற நூல், பேர் வாங்கி கொடுக்குற நூல்னா டபக்குன்னு அப்படியே திருக்குறள் 250 மொழிக்கு மேலே மொழிபெயர்த்து போயிட்டே இருக்குது அந்த மாதிரி. அடுத்தது பார்த்திங்கன்னா अमेरिका और रूस से भी बढ़कर एक महाशक्ति हमारे पास है, वह है साहित्य शक्ति. அமெரிக்கா, ரஷ்யா, ரூஸ்னா என்னம்மா, ரஷ்யா போன்ற இந்த நாடுகளெல்லாம் விட உயர்வாக நம்மக்கிட்ட ஒரு பெருஞ்சக்தி இருக்குது. ஹமாரே பாஸ் ஹே நம்மக்கிட்ட இருக்குது. வஹு ஹே அதுதான் என்னது, சாகித்ய சக்தி, இலக்கிய சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க. இஸ்லே மேரா பிரிய விஷய அதனால் என்னுடைய ரொம்ப பிடித்தமான ஒரு பாடம் பொருள் அப்படின்னா சாகித்ய இலக்கியம் தான். எகுமே கர்வுக்கே சாத்து ககு சக்தாகும் இதை நான் கர்வத்துடன் கூறுகிறேன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவாம்மா அம்மா, இது வந்து நான் ரொம்ப இது சில இடத்துலலாம் எனக்கு மீனிங் தெரியாத இடத்துல வந்து நான் டிக்ஷனரி மீனிங் பார்த்துருக்கேன். இதில் ஏதாவது இது இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, உங்களுக்கு சில கருத்துக்கள் மாறுபட்டால் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.